மாமா மேல சந்தேகமே இல்ல. அந்த நாகவதியை பார்த்து பயமும் இல்ல. என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லாதீங்க. என்னை இங்க இருந்து போக சொல்லாதீங்க. சக்தி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீ பிடிவாதம் பிடிச்சதுனாலதான் அத்தையும் மாமாவும் ஏதோ 2 வாய் சாப்பிட்டாங்க. எங்கிருந்தோ வந்த உனக்கு இருக்கிற அக்கறை கூட நம்ம சுகந்திக்கு இல்லாம போச்சு பாத்தியா? அதுவும் இந்த மாதிரி நேரத்துலயா சுகந்தி வீட்டை விட்டு போகணும்? விடுங்கக்கா, அதான் நீங்களும் நானும் இருக்கோம்ல, சமாளிச்சுக்கலாம். என்னக்கா அப்படி பாக்குறீங்க? சக்தி, எனக்கு கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்ல. நான் ஒரு சாதாரண வீட்டு பொண்ணுதான். நீ என்ன அக்கான்னு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கு. நீ என்னைக்கும் என் கூடவே இருக்கணும். இருப்பியா? கண்டிப்பாக்கா. சரி சரி, நீ உத்தர ரூம்ல படுத்துக்கிறியா இல்ல நான்? அவளுக்கு என் மேல கோவம் இருக்கும், நீங்களே படுத்துக்குங்கக்கா. அவளை காப்பாத்த நீ எவ்வளவு போராடி இருக்கேன்னு எங்களுக்கு இப்பதான் புரியுது. அதே மாதிரி உத்தரவும் ஒரு நாள் புரிஞ்சுக்குவா. சரி, நான் போய் உத்தரா ரூம்ல படுத்துக்கிறேன். நீ சாப்பிட்டு படுத்துக்கமா? சரிங்கக்கா. சக்தி, ராத்திரி சாப்பாடு கூட வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்க. பின்ன என்ன தாத்தா பண்ணுறது? காலையில திருவிழா மாதிரி இருந்த நம்ம வீடு ராத்திரிக்கு எப்படி மாறி போச்சு பாருங்க. ஊருக்குள்ளேயே ஒசந்த குடும்பம், ஒழுக்கமான பிள்ளைங்கன்னு ஏகப்பட்ட கண்ணுமா. அந்த திருஷ்டி தான் இப்படி பாடாப்படுத்துது. தாத்தா, ஒருவேளை நான் வந்த நேரம் சரியில்லையோ என்னமோ. சக்தி, நீ படிச்ச பொண்ணு, பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கணும்னு பட்டணத்திலேருந்து புறப்பட்டு கிராமத்துக்கு வந்திருக்க. நீ இப்படி பேசலாமா? அதுக்கு இல்ல தாத்தா, நான் வரப்ப இந்த வீட்டுல இருந்த சந்தோஷமும் நிம்மதியும் இப்ப காணாம போச்சு தாத்தா. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குற உத்ராவை பத்தி கவலைப்படுறதா இல்ல வீட்டை விட்டு போற சுகந்தி அக்காவை பத்தி கவலைப்படுறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல தாத்தா. சக்தி, நீ இப்ப இன்னொரு விஷயத்த மறந்துட்டு பேசுறமா. நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் விட அது வேதனை தரக்கூடிய விஷயமா. என்ன தாத்தா சொல்றீங்க? தினமும் ராத்திரி இங்க நடந்ததை உங்க அப்பா அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லுவியே. இன்னைக்கு நடந்த விஷயத்த எப்படிமா சொல்ல போற? தாத்தா, நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு, உத்தராவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க அம்மா விட்டு செய்தியெல்லாம் ஈஸியா சொல்லிடலாம். ஆனா உங்க அப்பா விட்டு விஷயத்த எப்படி சொல்ல போற? மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை பல நேரம் நினைக்கிறதும் இல்ல, வெளியே சொல்றதும் இல்ல. அப்படியே மொத்தமா தூக்கி போட்டுருவோம். அப்படித்தானே நீ பண்ற? தாத்தா, உங்க அம்மாவோட அண்ணன் தான் அண்ணாச்சின்னு தினம் தினம் பெருமைப்பட்டுக்கிற நீ, உங்க அப்பாவோட அக்கா தான் நாகவல்லின்னு ஏமா பெருமைப்பட்டுக்கிறது இல்ல? அதுக்கான நேரம் இன்னும் வரல தாத்தா.
4 பேர் அவங்கள நல்லவங்கன்னு சொல்ற காலம் வரப்பதானே நானும் அவங்க என் அத்தைன்னு பெருமையா சொல்லிக்க முடியும். அந்த காலம் கூடிய சீக்கிரம் வரும் தாத்தா. எங்க அம்மாவையும் அண்ணாச்சியும் ஒன்னா சேர்த்த பிறகு நாகவள்ளியும் எங்க அப்பாவையும் ஒன்னா சேர்ப்போன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு தாத்தா. கருப்பு காக்கா வெள்ளை காக்கையா மாறுமா, அப்படியே மல்லாந்து படுத்து பறக்குமா. ரொம்ப நல்ல நம்பிக்கைமா உனக்கு. சக்தி, நீ போன் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசு. பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் பார்த்ததில்லைனாலும் செத்து போன அழகு துறைக்கு உங்க அப்பா தான் தாய் மாமன். மருமக இறந்த செய்தியை உங்க அப்பா எப்படித்தான் தாங்கிக்க போறாரோ எனக்கு ஒன்னும் புரியல. எதுக்கும் நீ ஜாக்கிரதையா யோசிச்சு பேசு. சரிங்க தாத்தா. என்னங்க? என்ன வசந்தா? வாங்க. என்ன? சாப்பிட வாங்கன்னு உங்களை எத்தனை தடவை கூப்பிடுறது? நீங்க பாட்டுக்கு டிவி பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சாப்பிட மூடு இல்லன்னு அர்த்தம். தினமும் ராத்திரி ஆனா உங்க கூட போராட்டமா போச்சுங்க. நீங்க சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சதானே கிச்சன்ல எல்லாத்தையும் அடிக்கிட்டு நான் தூங்க முடியும். அதுக்காக பசிக்காம சாப்பிட சொல்றியா? என்னால முடியாது. உங்க பிரச்சனை பசி இல்லைங்க, நம்ம பொண்ணு சக்தி. என்னமா சொல்ற? ஆமா, பகல்ல ஆபீஸ் வேலைன்னு சமாளிச்சிடுறீங்க. ராத்திரி ஆனா உங்க பொண்ணு ஞாபகம் வந்துடுது. உடனே பசி இல்ல தூக்கம் இல்லைன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. என்னமோ பொண்ணு மேல உங்களுக்கு தான் பாசம் இருக்கிற மாதிரி எனக்கு இல்லாத மாதிரி இல்ல பேசுறீங்க. ஒரு வயசு பொண்ணு அப்பா அம்மா விட்டு வெளியில போனா அப்பா விட அம்மாவுக்கு தாங்க வருத்தம் ஜாஸ்தியா இருக்கும். நான் தான் இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சக்தி கிட்ட இருந்து 2 நாள் போன் வரலமா, அதனாலதான் அப்படி பேசிட்டேன். அவ நம்மள மறக்கிற மாதிரி நம்மளால அவளை மறக்க முடியாதா? சரி வா, எனக்கு சாப்பாடு போடு. நீங்க வேணா மறந்துடலாம், என்னால என் பொண்ணை மறக்க முடியாது. இன்னைக்கு என்ன டிஃபன்? இடியாப்பம். என்ன வசந்தா நீ? எத்தனை தடவை உனக்கு சொல்றது சக்திக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பண்ணாதுன்னு? அவ இல்லாம என்னால சாப்பிட முடியாதுமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுடுங்க, நான் வேணும்னு பண்ணலைங்க. இல்ல வசந்தா, அங்க அவ என்ன சாப்பிடறாளோ எப்படி சாப்பிடறாளோ நினைச்சாலே என் தொண்டை அடைக்குதுமா. என்னால முடியலமா. சரி விடுங்க, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு எங்க அண்ணா வீட்டுல நிச்சயதார்த்தம். அதனால சக்தி அங்க நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டு இருப்பா. இப்படி சொல்லி சொல்லி என்ன ஏமாத்த பாக்காத. நான் சொன்னா சொன்னதுதான். என்னங்க, இன்னைக்கு ஒரு நாள் உங்க பிடிவாதத்தை விட்டு கொடுங்க. சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. நீ சக்திக்கு முதல்ல போன் பண்ணு, அப்புறம் நான் சாப்பிடுறேன். அது எப்படிங்க முடியும்? நம்ம 2 பேரையும் போன் பண்ண வேண்டாம் அவ சொல்லிருக்கா இல்ல? அப்ப அவளை போன் பண்ண சொல்லு. சக்தி தாங்க போன் பண்ணு. சக்தி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்னம்மா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்புக்கு ஏதாவது? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஆமா, நிச்சயதார்த்தம் எப்படி நடந்தது? என்னம்மா சத்தத்தையே காணோம்? அந்த நிச்சயதார்த்தம் நடக்கலம்மா. என்னம்மா சொல்ற? நிச்சயதார்த்தம் நடக்கலையா? சக்தி, என்னாச்சு? ஏன் நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு? என்னடி சொல்ற? அழகுதுரைய கொன்னுட்டாங்களா? ஆமாம்மா, அழகுதுரை அந்த இடத்துலயே இறந்து போயிட்டான். அப்பாக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருக்குமா. நீங்க தான் எப்படியாவது அப்பாவை சமாதானப்படுத்தணும். என்னங்க என்னங்க? ஹலோ 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 அம்மா,
என்னாச்சுமா? அப்பா பக்கத்துல இல்லையா? இவ்ளோ நேரம் இங்கதம்மா இருந்தாரு. நீ இந்த விஷயத்த சொன்னதும் அவரால தாங்க முடியல. என்னங்க சக்தி, இத்தனைக்கும் அவங்க அக்கா பையன் அழகுதுரை முகத்தை கூட இவர் பார்த்ததில்லை. இந்த கொடுமை வேற யாருக்கும் வரக்கூடாது. அம்மா, அப்பாவை சொல்லிட்டு இப்ப நீங்க அழறீங்களேம்மா? நீங்க தான் நம்ம அப்பாக்கு ஆறுதல் சொல்லணும். சக்தி, நான் அவரை சமாதானப்படுத்திக்கிறேன். ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில நீ அங்க இருந்தாகணுமா? இப்பதாம்மா நான் இங்க இருந்தானோ. என்னம்மா சொல்ற? இந்த அளவுக்கு வெட்டி குத்துன்னு 2 பேரும் அடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னால மட்டும் இல்ல, அந்த கடவுளால கூட அவங்கள ஒண்ணு சேர்க்க முடியாது. சுலபமா முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதானேம்மா நானே இங்க வந்தேன். அது இல்ல சக்தி, இந்த மாதிரி நேரத்துல ஒருவேளை நீ யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா சக்தி 2 பக்கத்துல இருந்து உனக்கு பிரச்சனை வந்துடுமா. அதனால பேசாம வந்துடு. இல்லம்மா, இத்தனை வருஷ பகையில அழகுதுரையோட சாவுதாம்மா கடைசி மரணமா இருக்கணும். அதுக்காக முன்ன விட தீவிரமா முயற்சி பண்ணி 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்து வைக்க முயற்சி பண்ண போறேம்மா. ஆமா சக்தி, நீ சொல்றதா சரி. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா நானும் தான். நாங்க வந்த ஒத்தடி பாதையில இன்னும் 2 பேர் புறப்பட்டாங்க. கடைசியில எங்க அக்கா பையன் சாவுக்கு நானே காரணமாயிட்டேம்மா. என்னங்க என்னங்க அழாதீங்க. அம்மா, அம்மா, முடிஞ்சு போனதை பத்தி இனி யோசிக்க வேணாம். நடக்க போறத பாப்போம். சக்தி, நீ இன்னும் கொஞ்ச நாள் அங்க இருக்கிறதாமா சரி. தேங்க்ஸ் பா. நான் போனை வச்சிடுறேன். சரி. என்னங்க என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நம்ம குடும்பத்தாரோட கோவமும் பகையும் நம்ம 2 பேருக்கு மட்டும் தானேங்க நல்லா தெரியும். அதுக்காக அவ பாதியிலே விட்டுட்டு வர முடியுமா? நம்ம ஆரம்பிச்சு வச்சது நம்ம பொண்ணு முடிச்சு வைக்கணும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்லைங்க, இப்பதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சக்தி, கூப்பிட்டீங்களா அண்ணாச்சி? சக்தி, உத்தரா அந்த பையனை நேசிச்ச விவரம் உனக்கு எப்ப தெரியும், எப்படி தெரியும்? அது நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே தெரியும் அண்ணாச்சி. அவங்க வெளியில பேசிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். அதை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? மன்னிச்சிடுங்க அண்ணாச்சி. ஆரம்பத்துல உங்ககிட்ட சொல்லணும்னு பெரும் போராட்டமே நடத்தினேன். இரு, அன்னைக்கு நான் மாப்பிள்ளை கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தப்போ நீ ஏதோ சொல்லணும்னு வந்திய, அதுவா? ஆமா அண்ணாச்சி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ ஏதோ சொல்ல வர்றதா அப்பவே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. வெறும் போலீஸ்காரனா இருந்தா அப்பவே விசாரிச்சிருப்பேன். ஆனா அப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற தகப்பனா நடந்துகிட்டேன். இதுல ஏன் தப்பும் இருக்கு அண்ணாச்சி? என்னம்மா சொல்ற? எங்க விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுவேணும்னு உத்தரா என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. நானும் அடங்கி போயிட்டேன். அது தப்பு தானே அண்ணாச்சி? இந்த வளையல் காணாம போச்சுன்னு உன் மேல பழிய போட்டாங்களே, அதுவா? அன்னைக்கே இந்த விஷயத்துல ஏதோ தப்பு இருக்குன்னு என் மனசுல தோணுச்சுமா.
வீட்டுல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு பிரச்சனையை பெருசு பண்ணுவானான்னு விட்டுட்டேன். அதுதாம்மா தப்பா போச்சு. நானா சொல்லிருக்கணும் அண்ணாச்சி, என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேட்க வேண்டியது நீ இல்லம்மா, நான் தான். அந்த சமயத்துல நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. எதுலயும் தைரியமா இருக்கிற நீ இந்த திருட்டு பழிக்கு பயந்தா ஒதுங்கி போயிட்ட. என்னால நம்பவே முடியலையே. நான் அடங்கி போனேன்னு சொன்னது இந்த திருட்டு பழிக்காக இல்ல அண்ணாச்சி. அப்போ நான் வெளியில சொன்னா தற்கொலை பண்ணிப்பேன்னு உத்தரா மிரட்டினான். அதுக்கப்புறம் தான் நான் விலகி நின்னேன். அப்போ நான் முழுசா ஒதுங்காம உத்தரா மனசை மாத்த என் போராட்டங்கள்லாம் செய்யதான் செஞ்சேன். அதனால்தான் அன்னைக்கு அவங்க ஓடி போறப்ப மலைப்பாதை வரைக்கும் நானும் போனேன். சக்தி, வரேம்மா. நீ போம்மா. கடைசியா தலையாரி வீட்லயே கண்ணக்கோல் வச்ச மாதிரி என் வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு நடந்திருக்க. நானும் தெரிஞ்சுக்காம இருந்துட்டேனே. அதுதான் அண்ணாச்சி, பாசம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஆனாலும் நான் குருடனாவே மாறிட்டேனுமா. என்ன மாணிக்கம், நாளுக்கு நாள் வெயிட் குறைஞ்சிட்டே போகுது. நாங்க என்னங்க பண்றது? இந்த பணத்தை மட்டும் அம்மாட்ட கொடுத்துருங்க. எங்க கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் எனக்கு தெரியும், நீ போ. சரிங்க. என்னங்க என்ன பண்றீங்க? என்னங்க இது? வீடு எரியறப்போ வீடிக்கு நெருப்பு தேடுற கதையா இப்ப கூடவா உங்களுக்கு பணத்தாசை? ஏய், போலீஸ் கோர்ட்டு கேஸ் நல்ல வேண்டியிருக்குல்ல, இந்த நேரத்துல நாம தான் உஷாரா இருக்கணும். யார் உஷாரா இருக்கணும் மச்சான்? அது என்ன கையில பணம்? அது வேற ஒண்ணும் இல்ல மாப்ள, புத்தக பணம் இப்போ ஒழுங்கா வரதில்ல, அதான் நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு இவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு சுயநலம் ஆகாது மச்சான். என்ன மாப்ள திடீர்னு என்னமோ பேசுறீங்க? பின்னென்ன மச்சான், சின்ன மச்சான் செத்த துக்கத்துல நானே நம்ம தியேட்டரை ஒரு வாரத்துக்கு இழுத்து மூடி இருக்கேன். நீங்க என்னடான்னா கூட பிறந்த தம்பி செத்தாலும் பரவாயில்ல, பணம் தான் முக்கியம்னு குத்தக பணத்தை கணக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுவா? என்ன இதுவான்னு சிம்பிளா கேட்டுட்டீங்க. அத்தை போட்ட சபத ஞாபகம் இருக்கா? அண்ணாச்சிங்கிற ஆலமரத்தை சாச்சதுக்கு அப்புறம் தான் அழகுதுறையோட அஸ்தி இந்த வீட்டை விட்டு வெளியே போகும். அது வரைக்கும் இந்த வீட்டுல நல்ல நாள் கெட்ட நாள் பண்டிகை நாள் எதுவும் இல்லைன்னு சொல்லி இருக்கு, ஞாபகம் இருக்கா? அதுவும் இல்லாம மச்சான், அது வரைக்கும் உங்க பேர்லயோ இல்ல உங்க பொண்டாட்டி பேர்லயோ எந்த சொத்தையும் வாங்க முடியாது. சரி மாப்ள, இப்ப என்ன பண்ணுன்றதுக்கு? அப்படி கேளு மச்சான், நம்ம அழகுதுறைய கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம ஊர் இன்ஸ்பெக்டருக்கு அடிக்கடி போனை போட்டு உசுப்பேத்தணும். அதனால இப்ப இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போனை போடு. ஏன், நீங்க தான் பெரிய அரசியல்வாதி இல்ல, அதை நீங்களே செய்ய வேண்டியதானே? ஐயோ மச்சான், நான் பிறக்கும் போதே பிஎம், நான் போய் சாதாரண இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணா எனக்கு அசிங்கமா இருக்காதே? நீ பண்ண இன்ஸ்பெக்டருக்கு இது பாருங்க, உங்களுக்கு பயமா இருந்தா சொல்லுங்க, நான் என் பொண்டாட்டி விட்டு போன் பண்ண சொல்றேன். இது பாருங்க, எனக்கு போன் பிடிக்க கூட தெரியாது. ஐயோ, அடுப்புல ரசத்தை வச்சுட்டு வந்து மறந்துட்டேன். நான் போறேன். அடுப்புல போய் சங்குதுப்பா. இந்தாங்க இந்தாங்க மாப்ள, பேசுங்க. நீங்க பேசுங்க மாப்ள. இன்ஸ்பெக்டர். ஹலோ ஹலோ, யாரு? இன்ஸ்பெக்டர் சார், நல்லா இருக்கீங்களா? நான் தான் சார் பிஎம் பேசுறேன். பிஎம்னா போஸ்ட்மேனா? போஸ்ட்மேன் இல்ல சார், பிஎம் பிஎம் பிச்சை முத்து. இந்த வட்ட செயலாளர் பரமகுருவோட அல்லக்கை தானே? சொல்லு, உனக்கு என்ன வேணும்? சார், நீங்க மாஜி கமிஷனர் வெற்றிவேலை அரெஸ்ட் பண்ணணும் சார். உங்களால முடியுமா முடியாதா சார்? என்னையா உளர்ற? ஐயோ, நான் ஒன்னும் உளரல சார். தலைவர் பரமகுருவோட மகன் அழகுதுறையோட சாவுக்கு காரணம் அண்ணாச்சி தானே. உங்க முன்விரோதத்தினால அவரை பழிவாங்க நினைக்கிறீங்களா? யூகத்தின் பேர்ல அப்படியெல்லாம் அண்ணாச்சி மேல ஆக்ஷன் எடுக்க முடியாதியா? என்ன இந்த இன்ஸ்பெக்டர் யூகம் வேகம்ங்கற? அவனை ஒரு நாகவல்லி பேசுறேன். அம்மா வணக்கம்மா. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நேராவே வந்துருக்கேனேம்மா. தெரியும் தம்பி, இந்த மரியாதை எப்பவும் இருக்கணும். அம்மா தப்பா நினைக்காதீங்கம்மா. உங்க மாப்பிள்ள சொன்ன மாதிரி அண்ணாச்சி மேல டக்குன்னு ஆக்ஷன் எடுத்துட முடியாது. இப்ப கூட கொலை நடந்த இடத்துல சாட்சி கிடைக்குமா, ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கம்மா. அங்கிருந்தா பேசிட்டு இருக்கேன். அண்ணாச்சி அரெஸ்ட் பண்ணணும்னா ஏதாவது எவிடன்ஸ் வேணும் இல்லம்மா. என்ன தம்பி பேசுறீங்க? என் மகனும்
அண்ணாச்சி மகளும் ஒருத்தர் காதலிச்சாங்கங்கிறது உண்மை. இது ஊருக்கே தெரியும். அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நான் மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். ஆனா நல்ல மனசு இல்லாத அந்த அண்ணாச்சி 4 ரவுடிங்களை கூட்டிட்டு போய் என் புள்ளைய கொன்னுட்டு அவர் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாரு. இதுதான் நடந்தது. இதுவும் ஊருக்கே தெரியும். கைப்புண்ணுக்கு கண்ணாடி கேட்கிற மாதிரி நீங்க எவிடன்ஸ் கேக்குறீங்க. அது வந்துமா, நான் என்ன சொல்றேன்னா, சட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய இன்ஸ்பெக்டர் நீங்களே வந்து போய் நிறுத்தா எப்படி? அம்மா, நீங்க சந்தேகப்படுற ஆள் வந்து சாமானிய ஆள் கிடையாதுமா. எக்ஸ் போலீஸ் கமிஷனரு. தகுந்த ஆதாரம் இல்லாம சுலபமா அவரை நெருங்க முடியாது. நாளைக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கே அசிங்கமாயிரும். ஆதாரம்னா? சம்பவத்தை கண்ணால பார்த்த சாட்சிமா. கொலைக்கு காரணம் அண்ணாச்சிதாங்கிறது 2 பேருக்கு நல்லா தெரியும். ஒண்ணு, நான் பெத்த புள்ள அவன் மேல போய் சேர்ந்துட்டான். இனிமே அவன் பேச மாட்டான். இன்னொன்னு, அந்த பொண்ணு உத்ரா.